சாப்பிடக்கூடியவங்க சைவமா இல்லையா? சைவம் தான். இயற்கையா காய்கறிகள் தானே சாப்பிடணும். ஆமா. மாமிசம் சாப்பிடக்கூடாதுல்ல. இறைவனுக்கு யாராவது கொண்டு போய் மாமிசத்தை கொடுப்பாங்களா? மாமிசம் சாப்பிடுறதுக்கு படைக்கிறதுக்கு ஒரு தெய்வங்கள் இருக்கு. ஆமா, காளி இருக்கு, கருப்பா இருக்கேன், முன்னோடியா இருக்கேன், நொண்டி இருக்கேன், இது மாதிரி தெய்வங்கள் கறிகளை கொடுத்து கிடா வெட்டி பொங்க வச்சு கோழி எடுத்து எல்லாம் சாமி கும்பிடுவாங்க. ஆமா. இதே முருகனுக்கோ சிவனுக்கோ கொண்டு போய் கொடுப்பாங்களா? இல்ல, கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆவுடையார் கோயில் இருக்கு, அங்க வெறும் சாதம் தான் இங்க நைவேத்தியம் பண்றாங்க. கோயில்ல வெறும் பாவக்காய் தான் கொடுக்குறாங்க, அகத்திக்கீரை கொடுக்குறாங்க. அது சரி, வழக்கமாச்சு. நான் கேக்குறேன், சிவபெருமானுக்கு இப்ப தேங்காய் கொடுக்கலாம், பழம் கொடுக்கலாம், பத்தி கொண்டு போகலாம், சூடம் கொண்டு போகலாம், மலர் மலை கொண்டு போகலாம், நம்மளால என்ன முடியுதோ கொண்டு போய் கொடுக்கலாம். ஆமா. அன்றைய காலத்திலேயே வேட்டைக்கு போ வேடுவன் அன்னைக்குதான் முதல்ல கன்னி வேட்டைக்கு போறேன். கன்னி வேட்டைக்கு போன அன்னைக்கு பன்றி அடிக்கிறாங்க, சுட்டு அங்கே சாப்பிடுறது வழக்கம். ஆனா தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு. இந்த மலையில ஏறி அங்கிட்டு இறங்கினா ஓட இருக்க இங்க குடிக்கலான்னு போறாங்க. மலையில ஏறின உடனேயே அவனுக்கு அந்த தெய்வத்தை பார்க்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. அதுக்கு ஏற்கனவே சிவாச்சாரியார் போறாரு, தேங்காய் உடைக்கிறாரு, பூஜை பண்றாரு, சாமி கும்பிடுறாரு, வந்துடுறாரு. அவனுக்கு மாமிசம் கொடுக்கறது கிடையாது சிவனுக்கு. இவன் என்ன பண்றான், முதல்ல போய் லிங்கத்தை பார்த்த உடனே ஓடி கட்டி பிடிச்சுக்கிட்டான். கூட போனவங்க வாடா வீட்டுக்குன்னா வரமாட்டேன்ட்டாரு. இவர் அங்கேயே இருக்கணுங்கிற என்ன வந்துருச்சு. பன்றி அடிக்கிறாரு, கொண்டு வர்றாரு, சுட்டு தேன்ல நனைச்சு அதை வாயில போட்டு மென்னு ருசி பார்த்த பிறகு இறைவனுக்கு கொடுக்குறாரு. இறைவனுக்கு யார் அப்படி கொடுக்கல, சிவனுக்கு. ஆனா கொடுத்தாரு. வேணான்னு இறைவன் சொன்னாரா? தின்னு பார்த்த கறிய, பன்றி கறிய தின்னு பார்த்து கொடுக்குறான். வேணான்னு சொல்ல, வாங்கிக்கிட்டாரு. வாயினால போய் நீர் எல்லாம் கையிலால அள்ளிட்டு வர முடியாது. மழையில இருந்து கொண்டுட்டு வந்து மேல கொண்டு வரதுக்கு நீரெல்லாம் வடிஞ்சு போயிரு. கையில இருந்து கொண்டு வர பாத்திரம் இல்ல. வாய்க்குள்ள தண்ணி அள்ளி வச்சுட்டு வந்து இறைவன் மேல உமிழ்றாரு. அவர் பூஜை பண்றாராம். அதனால இறைவன் மேல தண்ணியை ஊத்துறாரு. ஏத்துக்கிட்டாரு. கிடைக்கிற மலர்களை காட்டுக்குள்ள இருந்து பறிச்சுட்டு வந்து இறைவனுக்கு கொடுத்தாரு. ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் இந்த சாமிக்கு இதான் செய்யணுங்கிறிய. தன்னுடைய பக்தி சரியானதா இருந்தா அந்த சாமி கொடுத்தா வாங்கிக்கோ. காட்டுக்குள்ள போன உடனே சிவலிங்கத்தை பார்த்தாருல, சிவலிங்கத்தை பார்த்து திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு மனசு இல்ல. என்ன காரணம் தெரியுமா? நம்ம வீட்டுல சொந்த பந்தத்தோட இருக்கிறோம், சிவன் யாருமே இல்லாம தனியா இருக்கிறாரு. அவருக்கு நம்ம தான் பாதுகாப்புன்னு நினைச்சான். இந்த உலகத்தையே காக்கக்கூடிய பரம்பொருள் அவர் ஈசன், எல்லாத்தையும் காக்கிறவர் அவர் தான். ஆனா அவருக்கு நான் தான் பாதுகாப்புன்னு நினைச்சான்னா அவனுடைய அறியாமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. தெரியாது அவனுக்கு. இறைவன் தெரியாமல் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்வான். ஆத்தாக்கு பொங்க வச்சு பொங்கலை படையலா வைக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளை எடுத்து தின்றுச்சுன்னா குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதான், ஒண்ணும் தப்பு இல்லைன்றோம். அதையே வளர்ந்து உங்களை மாதிரி ஒரு ஆளு அள்ளி போய் தின்னா என்ன சொல்லுவான்? நீங்க இல்ல பேசி வேண்டியதே பேசுவோமா?